செட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பாருங்களேன். எல்லாம் வந்து 180 ml. மெயினாக நம்ம வீட்டில் வந்து அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஜாரு. அண்ட் இது வந்து இப்போ வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவர்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல். கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட் பீன்ஸ் பொரியல். சுட சுட சாதம். தண்ணி விட்டுருச்சா கையில்? சாரி. ஸோ இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு. மார்னிங் என்ன டிஃபன் பண்ணோன்னு காமிக்கிறேன். களி உருண்டையும் புதினா சட்னியும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்குக்கு வந்து இந்த ஒரு கிட்னி பீன்ஸுங்க, ரெட் கிட்னி பீன்ஸு. அண்ட் மாதுளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் வருது. ஸோ டெய்லி மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து எடுத்துப்போம் எப்போவுமே. அண்ட் முட்டை. சரி தங்கம், முட்டை ஓகேவா? கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? என் வீட்டு பாத்திரத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இனி வாஷ் பண்ணணும். அண்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். ஓகே சஜி, என்ன தெரிகிறது? சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? இது என்னது? மூஞ்சிக்கு ஃபேன் நம்ம தன்மை ட்விங்கிள்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கா? இந்த வெயிலுக்கு இந்த ஒரு ஃபேன் உன்னை வந்து காப்பாத்துது. இப்ப என்ன தனுமா என்ன சாப்பிடுறீங்க? தோசை. என்ன தோசை? ஹாய் மிஸ்டர் தேவவிரதன், எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து வீடியோவில் பேசவே மாட்டேன்றீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னன்னு பேசுவீங்க? நீங்கள் இப்போ அடுத்தது பாஸ் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆயிட்டீங்க. அடுத்தது எந்த கிளாஸ்க்கு போக போகிறீங்க? ஸோ எப்படி ஸ்கூலில் ரொம்ப ஒரு 1 month வச்சுருந்தாங்கல்ல, நிறைய போர்ஷன்ஸ் எடுத்தாங்களாடா, படிக்க வச்சுட்டாங்களாடா, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு யூனிட் முடிச்சிட்டாங்க. 1 யூனிட் முடிச்சிட்டாங்களா? ஒரு 2 நாள் கழிச்சு 2 வாரத்தில் வச்சிருவாங்க. நல்லா பண்ணணும்டா தேவா, நல்லா பண்ணணும் தேவவிரதன். ஸோ அந்த தேவவிரதனை பாருங்கள், இவரையும் பாருங்கள். இந்த சைடில் மறுபடியும் லோட் ஆகிருக்குது தோசை. எங்கள் அம்மா சைக்கிள் கேப்பில் கொண்டு வந்து தோசையை போட்டு போயிட்டாங்க. அவளுக்கு நெய் ரோஸ்ட்டு அம்மா சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சொல்லு தன்மை, நீயே சொல்லு. நான் நேற்று சுட்டு கொடுத்தேனே அது. ஓ, நீ தான் சுட்டுக்கிட்டேன்ல. மாமியாரே பரவாயில்லடி எனக்கு. என்னை எந்த விதமான கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இவ இருக்கால, கெட்டச்ச கேப்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறா. யாரு? அப்படி சொல்லு. சூப்பரா தோசை சுட்டா. நல்லா அவங்க மாமியார் கொடுத்த அந்த என்ன நெய், அவங்க வீட்லயே செஞ்ச நெய்யை வச்சு குழந்தை கொஞ்சம் ஃபேட் ஆகணும், நீ கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுறீங்களா சொல்லி நல்லா அழகா அப்படி 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 பேப்பர் மாதிரி வருது. அதை வந்து எடுத்து அழகா தட்டில் வச்சு இதை சாப்பிட்றா செல்லம் அப்படின்னு இவகிட்ட சொன்னா, இந்த மேடம் என்ன சொன்னாங்கோ, நீ சுட்டு தோற தோசை எல்லாம் எனக்கு வேணாம், நானே சுட்டுக்கிறேன் அப்படின்னா. இது சரி ரைட், பெருசுன்னா பிரச்சனையாண்டி. சரி ரைட்டுன்னா அதை அழகா ஹஸ்பண்ட் வாங்கி தின்னுட்டாங்க. அதாவது தன்மையோட அப்பா வாங்கி எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டாரு. செம்மையா இருக்குமா, சூப்பரா இருக்குமான்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மேடம் கிட்ட தோசை கல்லு தோசை மாவையும் கொடுத்தாச்சு. சஜி என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, கேட்கறதுக்கு முன்னாடியே மேடம் வந்து ஹார்ட் வரைஞ்சிருக்காங்க. ஹார்ட் வரைஞ்சிட்டு அது என்னடானா தோசை கல்லை விட்டு வரமாட்டேங்குது. ஐயோ சஜி இது என்ன பண்றது, தோசை கல்லை விட்டு வரமாட்டேங்குது, கொஞ்சம் எண்ணெய் ஊத்திரி எதுக்கும் வரும் அப்படின்னு கொஞ்சமா மலை சாரல் மாதிரி எண்ணெய் ஊத்த சொன்னதுக்கு
தோசை கல் இவ்வளோனா இப்படி ஊத்துறாடி எல்லாம் வெளியே ஊது. இது உங்க அம்மா பார்த்தானா ஹார்ட் அடிச்சிரு. எங்க அம்மா இப்படிதான் ஊத்துது அப்படிங்கிறான். அப்புறம் அதை எடுத்து போட்டேன். இப்ப அடுத்தது என்ன வேணும்? தண்ணி டீ போடுங்க. போட்டா ஒரு டீ தோசை கல்ல விட்டு வெளியெல்லாம் போகுது. கண்ட்ராவே டீ தண்ணி. அப்ப நான் சொன்ன மரியாதையே அதை நீ சாப்பிட்ற எல்லாம் உங்க அம்மா உன்னை சத்தியமா வச்சு செய்வாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. அடுத்தது ஒரு குட்டி தோசை போட்டா 3 தோசை எல்லாமே மொக்க தோசை. நானும் பார்த்தேன். அதுக்கு மேல நான் ஏற்கனவே 2 தோசை சுட்டு வச்சேன். இப்ப பேசுற பாருங்க. ஒரு தோசை எடுத்து அம்மா சாப்பிடுச்சு. சரின்னு விட்டுட்டேன். திருப்பி இன்னொரு தோசை பின்னு போன தோசை அதையும் எடுத்து சாப்பிடுச்சு. ஆமா, எனக்கு நேத்து பசி சாப்பிட்டேன். என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? சுட்டு கொடுத்து அம்மா சாப்பிட்டுச்சு. ஆனா விடு, கடைசி ஒரு 3 தோசை போட்டு சாப்பிட முடியாம இப்ப நீ இருடி, நான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ இதை சாப்பிடாம எந்திரிச்சிடுவேன்னு நான் பாத்துறேன். சாப்பிட்டாடி 3யும் மொக்க இப்படி சுருட்டி கடிச்சு சாப்பிட. இல்லன்னா நான் அதே நீ செஞ்சு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. என்ன தோசை சுடுது எங்க அம்மா அப்படின்பா. ஆமா, கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஆனா தேவவர்தன் அப்படி இல்லை. அவங்க அம்மாவை எப்பவுமே வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அம்மா நீ எது செஞ்சு சஜியை பிடிக்குமா என்ன பிடிக்குமா? வெரி குட். தேவவர்தன் வந்து செல்ஃபிஷ். அவங்க அம்மாவை மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கும். இல்ல தேவா? இல்ல, அப்படிதான். தட்ஸ் சோ நைஸ். இல்ல, அவனுக்கு தேவாவையும் 2 பேர்த்தையும் பிடிக்கும். தேவா அதுக்கு ஹர்ட் ஆகாத, ஃபீல் ஆகாத. அத நான் அவங்கிட்டே சொல்லிருக்கேன். எனக்கு உன்னை ஃபோர்ஸபிளா தான் பிடிக்கும். பட் அவுட் ஆஃப் லவ் எனக்கு தன்மையை தான் பிடிக்கும். இது உண்மைதான். நான் வந்து இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லணும்னு இல்லை. தேவவர்தன் உங்க அம்மா எது செஞ்சாலும் உனக்கு பிடிக்கும் தானே? அது என்னமோ வாங்கிட்டு வந்த வரல சஜி கூட செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமா? மொக்கையா தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தா கூட தேவவர்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா. இல்ல, அன்னைக்கு ஒரு கேவலமான தோசை சுட்டு கொடுத்தேன் காலையில ஸ்கூலுக்கு. அம்மா நீ செஞ்சு கொடுத்த தோசைய மாதிரி வரவே வராதுமா. இந்த அம்மாலாம் என்ன தோசை சுடுதுன்னு. போதுண்டா, நானே மொக்கையாதான்டா சுட்டு கொடுத்தேன் அப்படின்னா. இல்லம்மா சூப்பரா வெறும் தோசையே நான் சாப்பிட்டுட்டேம்மா அப்படின்னா. இதை ஓபன் பண்ணி பார்த்தா அப்படியே இருந்துச்சு. சரி, ஆக்சுவலா சஜி பெரிய ஸ்கிரீன்ல தான் என் வீடியோஸ் எல்லாம் பாப்பியா நீ? எஸ், நாங்க 2 பேரும் அதான் பண்ணுவோம். என்ன வீடியோ இது? அதுவா, நீ ஒரு குத்து போட்டல அது. அப்பா டங்கு அடிங்கு அடிக்கிற வெயில எப்பயுமே மேல போய் டான்ஸ் ஆடுறேன். தேவா எப்படி இருக்கு? காமெடியா இருக்கு. முன்ன நல்லா இருக்குன்னு சொன்ன. சரி, நல்லா இருக்கு. பாரு, மனசு கோணக்கூடாதுன்னு சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. காமெடியாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. சேர்த்து. ஓ, தேங்க்யூ சார். என்னம்மா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அடிக்கிற வெயில எப்படிமா மட்டும் பண்ணி போயிடாம ஓகே. இதுல யார் டாம் யார் ஜெரி? ஏன் எல்லாரும் ஜெரி? ஏன் டாம் பிடிக்காதா? டாம் கடைசியில பாவம் தெரியுமா, ஜெரிக்கு நிறைய விஷயம் விட்டு கொடுக்கும். ஜெரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சீன் போடுற மாதிரி பாவமா நடிக்கும் இல்ல சஜி? ஆனா டாம் தான் ஐயோன்னு ஃபீல் பண்ணும். சரி, நீங்களே ஒத்துக்கோங்க. இதுல நீங்க யார் டாம் யார் ஜெரி? சஜி நீ சொல்லி இவங்க 2 பேத்துல யார் டாம் யார் ஜெரி? அவங்க 2 பேரும் ஜெரி, நான் தான் டாம். ஸோ எங்கள் அம்மா வந்து பொரியல் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா என்னம்மா பொரியல் இது? மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். ஸோ எங்கள் அம்மா வீட்டில் இப்போ தான் குழம்பு ரெடியாச்சு. பீர்க்கங்காய் மலகேஷியம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒயிட் ரைஸு, இந்த சைடு சுட சுட சாதம். எங்களுக்கு எப்போவுமே வடித்த சாதம் தான் ரொம்ப 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 பிடிக்கும். பாயசம். எங்கள் வீட்டில் எப்போவுமே பூஜை நடக்கும் இல்லையா, சாமிக்கு பிரசாதம் வச்சாங்க. எனக்கு கொடுக்க மறந்துட்டாங்க. அதனால இது வந்து எனக்காக வச்சுருக்காங்க. இவ்வளோ என்னால் குடிக்க முடியாது. ஒரு கப் இப்போ குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த ரூமை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஹெல்ப்பர் அவங்க வந்து கீழே பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே டைம் நான் வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய ரூமு. இதைத்தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரையல் மேக்கப்புக்கு வராங்க. ஸோ அதனால் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் போட்டு ஒரு சாரீ இந்த ப்ளவுஸ் போட்டு சாரீ ஒன்று கட்டியிருந்தேன். அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது, அட்டகாசமாக இருந்தது.
அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இல்லை ஃபோட்டோஸுக்கு வேண்டி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, இல்லை வெளியே போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த சம்மர் சீசனுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிருக்கும். ஸோ ஸ்வெட் ஆனதோடையே வந்து டக்குன்னு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கசக்கி உருட்டி அப்படியே வந்து இந்த பேஸ்கெட்டில் போடாதீங்க, ஓகேங்களா? எப்போவுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் நீங்கள் போடும்போது அந்த நாத்தம் அழுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான துணி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து டிப்பாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா துவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். எப்படி கழுவுனாலுமே நாத்தடிக்குது அப்படிம்பிங்க, வேர்வை நாத்தடிக்குது, கம்ஃபர்ட் ஊற்றினாலும் நாத்தடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு டிப்பை வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஃபைனலி இந்த சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரீ பற்றி சொல்லி ஆகணும். இது அமேசான்லேருந்து பிக் பண்ணது. இதோட ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சாரீ கலர் வேறு, பட் வந்திருக்க சாரீ கலர் வேறு. பட் இது வந்து நீங்கள் வந்து பார்ட்டி அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் வந்து அழகாக வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஃபேர்வெல் அப்புறம் ஆஃபீஸ் பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ப்ளவுஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைக்கிறதுக்கு. அது வந்த பிறகு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். பார்த்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதை வேறு மடித்து வைக்கணும். அண்ட் இது வந்து நெட்டு பேக்ட்ராப்புக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீ. இது கடியிலையும் இருக்கே, மீஷோ ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ மீஷோலேருந்து நான் ஒரு சில டாப்ஸ் மட்டுமே வாங்கினேன். இது தனியாக வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணணும். இது 3 ஓப்பன் பண்ணும் பாருங்கள். ஸோ இது மீஷோலேருந்து வாங்கின ட்ரெஸ்ஸஸ் இல்லை, டாப்ஸ் மட்டுமே. ஸோ வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். இல்லை இந்த வீடியோவில் காமிக்க முடிஞ்சால் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாரி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து பிக் பண்ணது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நான் கிளியர் பண்ணி எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ராஜுக்காக ஆக்சுவலாக ராஜ் வந்து என்னோடய மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. iPhone 13 Pro Max, சரிங்களா? எவ்வளோ சூப்பராக நீட்டாக பளபளன்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை நான் வந்து சொல்கிறேன், ரிவீல் பண்ணுறேன். அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்தது. அதை ரிவீல் பண்ணுறேன். பட் அவருக்கு வந்து ஒரு கவர், ஃபோன் கேஸ் வந்து போடலாம். பிகாஸ் 13 Pro Max வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்லாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. 14, 15 அந்த இதில் தான் வச்சுருக்காங்க, கவர்ஸ் வச்சுருக்காங்க. பட் 13 Pro Max கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேங்க. ஆன்லைனில் பாருங்கள், ஏற்கனவே யூஸ் பண்ணி தேய்ச்சி அதோட இது பாருங்கள், அது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் தெரியுதா? இதான் புதுசுன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. நல்லாவே இல்லை. ச்சே, இப்படி சொதப்பிடுச்சுப்பா. ஹாய். ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. நானும் அப்படியே லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமு அப்புறம் ஐப்ரோஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் குத்திக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ரெடியாக இருக்கேன். என்னோட ட்ரையல் மேக்கப்புக்கு வரவங்களுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அந்த மீன் டைமில் நான் வந்து உங்களுக்கு ஒன்று காமிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட், என் வீட்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட் தான். இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். எங்கே உட்காந்துருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல இப்படி வந்து உட்காந்துட்டு அப்படியே ஹாய் அப்படி சாஞ்சிட்டு அப்படியே ஃபோன் நோண்டுறது சுகம் இருக்கு. வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை பாருங்கள். எங்கே உட்காந்துருக்கேன், 2 குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து வீடியோ நோண்டிட்டு இருப்பேன். ஃபோன் பேசுறதுனா இங்கே வந்து உட்காந்து பேசுவேன். அது என்னமோ தெரியல, இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து இந்த கர்டன்ஸை நான் ஊற்றி விட்டேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து அழகு புட்டிக், ஓகேங்களா? நம்மளோட ஜெனி இருக்காங்களா, ஜெனி அவங்க புட்டிக்லேருந்து எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலேயே இருக்கும், இல்லை 1 இயர்னே வச்சுக்கலாம். ஸோ அப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மெட்டீரியல் ஆகட்டும், எவ்ரிதிங் ஃபைன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு. அண்ட் கீழே வந்து ஆங்கிள் லென்த் லெகின்ஸ் வந்து பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? ஐயோ, ஃபோனை காமிச்சிட்டேன், பார்க்காதீங்க. ட்ரையல் மேக்கப் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்லையா, அதனால நான் வந்து நல்லா லன்ச் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி, ரொம்ப நாள் கழிஞ்சு காஃபி வந்து குடித்தேன். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் காஃபி வந்து விட்டுருந்தேன். பட் நிஜமாமே ஒரு டீ பண்ணுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லாதனால வந்து காஃபி வந்து செஞ்சு குடிச்சிட்டேன். பாலும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததா, அதனால் அதை முடிச்சிட்டேன். அப்படியே வந்து அப்பாடான்னு வந்து உட்காந்துட்டு அப்படியே கிளைமேட்டை பார்க்கும்போது, கிளைமேட் பாருங்கள் என்ன சூப்பர்
சூப்பராக இருக்குன்னு. ஸோ கோயம்புத்தூர்லாம் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டே இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இப்போ ஆக்சுவலாக அப்பாவும் பொண்ணு மேலே போய் துணி எடுக்க போயிருக்காங்க. ஏன்னா மழை வருது இல்லையா, ஸோ துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருக்காங்க. தன்மையெல்லாம் அடம் பிடிச்சிட்டு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சம்மர் டைம் அப்போ வெளியே போகிறதே டவுட்டு. சொன்ன மாதிரி இப்போ நானும் ராஜும் துணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நீ ஏன் ராஜன் கூப்பிட்றேன்? டேடின்னு கூப்பிடலாம்ல? எனக்கு ராஜன் தான் வரும். ஆனால் ராஜுக்கிட்டே கேட்டு பாருமா. ஓகே. பாப்பா வந்து என் அம்மான்னு கூப்பிடுவா. அவர் ராஜன்னு வந்து பழகிடுச்சு. ஏன்னே தெரியல, சின்னப்ப இருந்து ராஜன் தான் கூப்பிடுவா. சின்னப்பா ஒரு காரணம் டாடி. ஹாய் ராஜ், உங்களையும் பாப்பா வந்து ராஜன் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு அதில் பிரச்சனையா, பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? கூப்பிட்டு போட்டேன். கூப்பிடு. அது ரொம்ப இழுக்காடா. சரி, இப்ப சட்டை எங்க இருந்து ராஜு? சிலுக்கு சட்டை. பொறாமப்படாத. சட்டை பேசுறது பில்லு போது. பாருங்க, பாரு, கரெக்டா நரம்பு பிடிக்கிறாப்பா. நரம்பு டாக்டர் ஆயிடுவா புதிய வருங்காலத்துல. அது நரம்பை எடுத்து வெளியே செக் பண்ணுவா. ஆமா, எல்லாம் நரம்ப வெளியே எடுத்துருவா. பார்த்தே கண்டுபிடிச்சிருவா இந்த ஃபால்ட் அப்படின்னு. அந்த அளவுக்கு கரெக்டா பிடிக்கிறா நரம்ப. ஆமா. சரி, டிரைவர் ரெடி ஆகல? டிரைவர் நான் இப்படிதான். ஏன் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கார் வாங்கலாம்ல? அடுத்த மாசமா இந்த மாசம் எண்டா? இந்த மாசம் 22ஆம் தேதி 25 வாங்கிட்டோம். ஏன் கேளு, சொல்லு, ஏன் சொல்லு. ஏன்னா அப்பதான் நோம்பி போடுறாங்க, பண்டிகை போடுறாங்க, நிறைய கார் நிக்கும், வாங்கிக்கலாம். இல்ல, நீ கார் வாங்கினீனா இந்த மாதிரி மழை வரும்போதெல்லாம் நம்ம போலாம். அதான் தம்பி 22nd வாங்கி தரணும். என்ன கார் லைனா நிக்கும். இந்த மாசம் இந்த மாசம் 22nd 25th குள்ளார வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கிடுவோம். ஓகேவா? ஓகே. நான் பேச்ச மாட்டேன். ரைட், நீ விட. பென்ஸ் என்ன, BMW எல்லா கார் நிக்க, எது வேணா வாங்கிக்கலாம் நீ. ஓகே ஓகே ரைட். அத நம்ம ஊருக்கு போய்ருவோமே. அங்கதான் வந்துரும். அங்க போய் வாங்கிட்டு வந்துரும். அங்கதான் ஷோரூம் இருக்கு. அங்க எப்படி கான்சூர் வரைக்கும் டிரைவ் பண்ணிட்டு வர முடியும்? அத பஸ்ல ஏறி போட்டு எடுத்து வந்துரும். அது அப்படிதான். அது ஸ்பெஷல் கார். அது நீ எங்கனா எடுத்துக்கலாம். பாக்க அப்ப வண்டியில கூட எடுத்துட்டு வரலாம். கையில எடுத்துட்டு வரலாம். அது எப்படி கார் எடுத்துட்டு வர முடியும்? அத பொம்மை கார். நோம்பி கார். இப்ப ஃபெஸ்டிவல் கார். ஃபெஸ்டிவல் கார். எனக்கு பெரிய கார் தான் வேணும். சரி, பெருசா வாங்கலாம். அதுக்குள்ள ஒரு ஈ கூட உட்கார முடியாது. ஈ உட்கார, நீ உட்காரு. ஈ உட்கார, நீ உட்கார். ஈ உட்கார்றது காரணம் நம்ம ஏத்தன்மையா. இதுல ஈ உட்கார்றதா போமா. பிரச்சனை ஆனா நீ ஓட்டு, நான் உட்கார்றேன். நான் ஓட்ட ஸ்பீட் ஓகேவா? என்ன ஸ்பீட்ல போவீங்க? நீ 40 ல ஓட்டுவத, ராஜு 60 ல ஓட்டும். இங்க பாரு, நீ ஓட்டு, நான் உட்கார்றேன். சரி, வெளிய போறோம். ஏய், எடுத்து கொடுப்பாங்களா என்ன? நீ தான்ப்பா எடுக்கணும். நீ மட்டும் ஹெல்ப் பண்ணி வேர்க்குது வேற. மழை வருமா இருக்கு. ஹெல்மெட் எடுத்துக்கங்க. மழை இல்லப்பா, போலாம். மழை பெருசா இல்ல. போலாம், லைட்டா தூவு. ஆப்பம் நினைச்சிட்டேன். ஊத்தாப்பம் அது அவங்க தெளிவா சொன்னாங்க, தேங்காய் ஊத்தாப்பம்ட்டு. நல்லா இருக்கும்ப்பா. ஃபுல்லா தேங்காய் பூ வணக்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தேங்காய் எண்ணெயா? சுடுது. சாப்பிடு. சுடுது. நம்ம டேஸ்ட். உன் ஐடியா என்னதான்? என்ன வாங்கலான்னு ஐடியா? அப்புறம் வாங்கணும், சுவாமி பழமுதிர் போகணும். மூங் தால் எடுத்துட்டாப்பா. இன்னும் ஒரு 2 பேக்கெட் எடுத்துக்கோ மூங் தால். அது நல்லா இருக்கும். வேற என்ன எடுப்ப?
விளையாண்டுட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. எப்படி இருந்தாலும் இங்கே தேடி எடுக்கிறதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆயிரும். யார் தேடிட்டு இருக்க? தன்மையா? அந்தா இங்கதான் இருக்க தன்மை. குரங்கு பொம்மை. குரங்கு சொல்லுது. கியூட்டா இருக்கா? ஆமா, இதெல்லாம் பார்க்க கியூட்டா இருக்கு. யானையா ராஜு? நீ எடுத்து வாங்கி கட்டிக்க. என்னடி மூஞ்சி இல்ல பாண்டா கட்டி காமிக்கிறா பாரு. தலைய காணா, தலைய அப்படிதான் இருக்குதுக்கு. தலைய காணான்ட்டா பாரு. எங்க அம்மா பிரியாணி டெடி பேர் மாதிரி. பார்த்து விழுந்துற போது அதை வச்சு டாகுக்கு பிஸ்கட் தூக்கிட்டா. அவன் என்னத்துக்கு காப்பாத்துறான்? அவன் என்ன வாய் பேசுன்னு நீங்க ஷேர் பண்ணிக்க போய் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். பேச்சு ஏற்ற பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு நான் வாங்கிட்டு வந்த இன்னைக்கு காலையில் இந்த கிளாஸ் ஜார் காமிச்சிருந்தாலே, ஸோ அதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து போடுறேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் அம்மா எனக்கு ஐயோ பொறுமையே கிடையாது. மூக்குத்தி ஓகே அதிகமாக போகல. ஆஹா சூப்பர். ஒன்றே ஒன்று தான் போடுங்க.